பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் என்பது சட்டப்பேரவை. அங்கே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வலிமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆளுநர் ஆட்சி இதுதானே. ஆனால் இதில் பாருங்கள், பாதுகாப்பை வாபஸ் வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறாங்க. கான்வாய் திடீர்னு காணாமல் போகுது. திருப்பி ஆளுநர்கிட்ட போய் அவர் நிற்கிறாரு. திருப்பி ஆளுநர் எங்கே 118 சொல்லுன்னு கேட்குறாரு. என்ன கேள்வி கூத்து இதெல்லாம்? யார் இந்த உரிமையை கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா ஆளுநருக்கு? அப்போ பிஜேபி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை விஜய் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணுறாரா? ஆளுநர் இப்படி செய்வது முறையல்லன்னு தாவேக சார்பில் இன்னைக்கு ஒரு அறிக்கை வரணும்ல, வந்திருக்கா? இதே நிலைமையில் இப்போ திமுக இருந்து ஆளுநர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்னு வைங்க, திமுக என்ன செய்யும் சொல்லுங்க? ஆளுநரை எதிர்த்து ரியாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்க யாருங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு, ஃப்ளோர்ல எல்லாங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் பாருங்க, இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இடம். இப்படிப்பட்டவர் தான் விஜய். தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் பிஜேபி எதிர்த்து, பிஜேபி கொடுங்கரத்தை எதிர்த்து, அவங்க கொடுக்கக்கூடிய இடையூறுகளை எதிர்த்து களமாடக்கூடிய வலிமை உள்ளவர்கள் அல்ல. அப்படி அவர் எங்கேயுமே வெளிப்பட்டவரும் அல்ல. எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம்? பிஜேபி இதைத்தான் செய்யும். வேற பிஜேபி என்ன சிவப்பு கமல வரவேற்பு கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக கொடுக்கும். இவர் வேற காங்கிரஸ் சேர்த்து வச்சிருக்கிறாரு. கூட்டணி தலைவருக்கு நன்றி கூட சொல்லாம நேராக விஜய்கிட்ட போயிட்டாங்க. மக்கள் தீர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஆட்சி அமைக்கணும், ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் இல்லையா? அதுக்கு ஆதரவு. மக்கள் தீர்ப்பு காங்கிரஸுக்கு மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? தாவேக்காவை எதிர்த்து தானே கொடுத்தாங்க. 5 எம்எல்ஏக்கள் தாவேக்காவை எதிர்த்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பா, தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பா? காங்கிரஸ் போனாலும் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அதிமுக சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? காங்கிரஸ் ஏதோ கையில் 15 நம்பர் வச்சிருக்க மாதிரியும், நேராக விஜய்கிட்ட போய் அந்த ஆதரவு கொடுத்தா உடனே விஜய் ஆட்சி அமைச்சிடுற மாதிரியும், உடனே 2029 வரைக்கும் இந்த கூட்டணி தொடருன்னு அறிவிச்சு, அப்போது இதுதான் காங்கிரஸுடைய அந்த அவசரத்தன்மை. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படித்தான் அவர்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விசிகாவின் முதன்மை செயலாளர் ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் ஆட்சி பொறுப்பில் வெற்றி பெற்றவங்க அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அமரலை. தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லை, 108 இடங்கள் தான். அதிலும் விஜய் 2 இடங்கள். இன்னும் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 6 இடங்கள் தேவைப்படுது. விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் முறைப்படி அழைப்பு கொடுக்கணும். ஆனால் அவர் அழைப்பு கொடுக்கல, காலம் தாழ்த்துறாரு, பாஜகவுடைய சதின்லாம் சொல்கிறாங்க. முதற்கட்டமாக இது குறித்து, இந்த சூழல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதிக இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த கடமையை ஆற்ற வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் அழைக்க வேண்டும் ஆட்சி பொறுப்பேற்க. அதுதான் முறை. உங்கள்கிட்ட எத்தனை ஆதரவு இருக்குது, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கா, இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் இதுவல்ல. அந்த அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை. அதிக எண்ணிக்கை யாரிடம் இருக்குன்னு பார்த்து அந்த எண்ணிக்கை உள்ளவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க அவர்கள் உரிமை கோரினால் ஆட்சி பொறுப்பை அவர்களுக்கு ஏற்றி வைப்பது தான் ஆளுநருடைய கடமை. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் என்பது சட்டப்பேரவை. அப்போ சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்கள். அங்கே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வலிமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆளுநர் ஆட்சி இதுதானே. ஆனால் இப்படி இழுத்தடிப்பது என்பதும், ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிறகும், அவர்களிடம் அதிக எண்ணிக்கை இருந்த பிறகும் அவர்களை ஆட்சி அமைக்க விடாமல் இப்படி இடையூறு செய்வது என்பதும் ஏற்புடையதல்ல. ஆனால் இதில் பாருங்கள், இதில் எல்லாரும் இதை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுநரை. ஆனால் இப்போவும் விஜய்கிட்ட இது குறித்த ஒரு எதிர்மறையான கருத்து இல்லை. குழப்பத்தில் இருப்பார்ல, அழுத்தம் கொடுக்கிறது பாஜக, ஆளுநர் ஒருத்தர். இதே திமுகவும் அதிமுகவும் இதற்கு பின்னாடி இருக்குன்னு கூட ஒரு பேசுவோம். இதே நிலைமையில் இப்போ திமுக இருந்து அவங்க இப்படி ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்னு வைங்க, திமுக என்ன செய்யும் சொல்லுங்கள்? ஆளுநரை எதிர்த்து ரியாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் யாருங்க இந்த கேள்வி கேட்குறதுக்கு, ஃப்ளோரில் எல்லாங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் பாருங்கள், இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இடம். இப்படிப்பட்டவர் தான் விஜய். தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் பிஜேபி எதிர்த்து, பிஜேபி கொடுங்கரத்தை எதிர்த்து, அவங்க கொடுக்கக்கூடிய இடையூறுகளை எதிர்த்து களமாடக்கூடிய வலிமை உள்ளவர்கள் அல்ல. அப்படி அவர் எங்கேயுமே வெளிப்பட்டவரும் அல்ல. எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம்? 2 ஆண்டுகள் கட்சி நடத்தியிருக்கார்ல,
அவருடைய செயல்பாட்டில் இருந்து தானே இனி அவர் என்ன செய்வாருங்கிறதை நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. அப்போ அவர் எங்கேயுமே 2 ஆண்டுகளில் பாஜகவை எதிர்த்து நேரடியாக சண்டை போட்டதில்லை. எல்லா கட்சிகளும் கண்டிக்கிற விஷயத்தில் கூட அவர் அமைதி காத்திருக்கிறார். பாஜகவை கொள்கை எதிரி என்று ஒப்புக்கு அறிவித்துவிட்டு செயலளவில் பாஜகவை எதிர்க்க துணிவற்றவராகத்தான் 2 ஆண்டு கால அரசியல்வாதி விஜய் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகிற விஜய் இன்னும் கூடுதலான நெருக்கடியை சந்திப்பார். அதுக்கு சான்று இன்னைக்கு ஆளுநர் ஆரம்பிச்சிட்டார். இது தெரிஞ்சது தான். பிஜேபி இதைத்தான் செய்யும். வேற பிஜேபி என்ன சிவப்பு கமல வரவேற்பு கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக கொடுக்கும்? இவர் வேற காங்கிரஸை சேர்த்து வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் வந்து இருக்கிற இடத்த பிஜேபி என்ன செய்யும்? காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பது தான் பிஜேபியின் வழக்கம். இப்போ தமிழ்நாட்டில் திமுக வந்து எவ்வளவோ நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட காங்கிரஸை வைத்து கொண்டு ஒரு அணியை கட்டி 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்தது. மம்தா வந்து பேசினாங்க திமுக தலைவர்கிட்ட, சந்திரசேகர ராவ் வந்து பேசினார், வீடு தேடி வந்து பேசினாங்க, கெஜ்ரிவால் வந்து பேசினார், காங்கிரஸ் இல்லாமல் நம்ம ஒரு அணியை கட்டுவோம்னு. ஆனால் திமுக தலைவர் அதற்கு இடம் கொடுக்காம இல்லை காங்கிரஸோடு தான் நாம் அணி சேர வேண்டும்னு சொல்லி உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் நேற்று ஒரே நாளில் ஜெயிச்சவங்களை வச்சு ஒரு கூட்டணி தலைவருக்கு நன்றி கூட சொல்லாமல் நேராக விஜய்கிட்ட போயிட்டாங்க. மக்கள் தீர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஆட்சி அமைக்கணும், ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் இல்லையா? அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். மக்கள் தீர்ப்பு வந்து காங்கிரஸுக்கு மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? தாவேக்காவை எதிர்த்து தானே கொடுத்தாங்க. 5 எம்எல்ஏக்கள் தாவேக்காவை எதிர்த்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பா, தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பா? அது யார் ஆட்சி அமைக்கணும்னு கொடுத்த தீர்ப்பு? நிதிஷ்குமார் வந்து இதே வேலையை செய்யும்போது நம்ம என்ன சொன்னோம்? ஆதரிச்சமா எதிர்த்தமா? காங்கிரஸோடும் லாலுவோடும் சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி பக்கம் அவர் போன பிறகு நம்ம என்ன சொன்னோம்? அது சரின்னு சொன்னோமா தவறுன்னு சொன்னோமா? இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் மூவ் தானே சொல்கிறாங்க. பாஜக உள்ளே வரக்கூடாது, இந்த நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது புதிதல்ல, இது போன்ற விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்களே, ஏற்புடையாக தானே இருக்குது. அது வந்து அவர் பார்த்துக்கிட்டோம். ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்யணும். இப்போ நம்பர் 108 விஜய்கிட்ட இருக்குது. அவர் அழைத்து பதவியேற்க வைக்கணும். இது ஆளுநருடைய கடமை. அதை அவர் செய்ய தவறா அவரை கண்டிக்கிறோம். ஆனால் நம்ம தான் கண்டிக்கிறோங்கிறேன். கம்யூனிஸ்ட் கண்டிக்குது, மற்ற கட்சிகள்லாம் கண்டிக்குது. ஆனால் தாவேக்கா கண்டிக்காது. தாவேக்கா அதை பற்றி பேசாது. இப்படி எங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னு கூட வெளியே சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன இப்படி பண்ணுறார் ஆளுநர். காங்கிரஸ் கண்டிக்குது, ஆனால் தமிழக வெற்றி கழகம் அமைதியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆளுநரை எதிர்த்தெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இவங்களை வச்சு பிஜேபி எதிர்க்கலான்னா அது என்ன கணக்குன்னு தெரியலையே. இந்த தாவேக்காவை வைத்து எப்படி பிஜேபி எதிர்ப்பீங்க? பிஜேபி எதிர்ப்பில் அவங்க உறுதியாக இருப்பாங்களா? இந்த தாவேக்காவை வைத்து எதிர்க்க முடியுமா? ஏற்கனவே எதிர்த்தமா? காங்கிரஸுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்துச்சு பிஜேபியால். ராகுலை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணி வெளியே போட்டாங்க. அரசியல்வாதி விஜய் கண்டிச்சாரா? சரி, ராகுலுக்கு வந்தது கண்டிக்கல, இவருக்கு வந்துச்சு இல்லை ஜனநாயகன் படத்தில் பிரச்சனை. அப்போ ராகுல் கண்டிச்சார்ல, சிஎம் திமுக தலைவர் கண்டிச்சார்ல, அப்போ விஜய் கண்டிச்சாரா? தனக்கு நேர்ந்த போதே கண்டிக்கலையே. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் இப்போ இந்த செக்யுலர் ஃபோர்ஸுடைய ஆதரவையெல்லாம் வாங்கி பிஜேபி எதிர்ப்பார், அது ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து எதிர்ப்பாருங்கிறது நம்பும்படி இல்லைங்கிறேன். எதிர்த்தால் நல்லது, எதிர்க்கத்தான் செய்யணும். ஆனால் அந்த வலிமை, அந்த உறுதி விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க். அதைத்தான் இப்போ கேள்விக்குட்படுத்துகிறோம் நம்ம. அப்போ நீங்கள் என்ன நோக்கத்தை முன்வைத்து விஜயை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னால் அது நிறைவேறலை. அப்போது ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்த வெறும் அரசியல்வாதி விஜயே பாஜகவை எதிர்க்கவில்லை என்னும்போது, இப்போ எம்எல்ஏ இருக்குது, இனி எம்பி வரும், ஆட்சி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட விஜய் எப்படி பிஜேபி எதிர்ப்பார்? ஆட்சிக்கு தான் நிறைய இடையூறு தரும் பிஜேபி. என்னென்ன செய்யும் நம்ம பார்த்துட்டோம். இந்த நேற்றைய நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. ஒவ்வொன்றா இனி கொண்டு வருவாங்க. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து முறியடித்து ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா அதை கொடுத்தவர் தான் மு.க. ஸ்டாலின். அதை நம்ம பார்த்தோம். எவ்வளோ நெருக்கடி கொடுக்கப்பட்டது, அவங்க கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ நெருக்கடி கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் முறியடித்தார்ல, சட்ட ரீதியாக முறியடித்தார்ல. ஆளுநரை வைத்துக்கொண்டு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கப்பட்டது, சட்ட ரீதியாக முறியடித்தார்ல. மக்கள் மன்றத்திலும் முறியடித்தார், நீதிமன்றத்திலும் முறியடித்தார், சட்டமன்றத்திலும் முறியடித்தார், நாடாளுமன்றத்திலும் பிஜேபி எதிர் அரசியலை அவ்வளோ பெரிய எண்ணிக்கையிலான எம்பிக்களை வைத்துக்கொண்டு அங்கேயும் வந்து எதிர்த்து நின்றார். இதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வலிமை அவரை விட்டுட்டு போய் இவர்கிட்ட போகிறதன் மூலம் அவர் அளவுக்கு இவர் செய்வாரா, அல்லது அவருக்கு மேலே செய்வாரா, அல்லது கொஞ்சமாவது செய்வாரா?
பிஜேபி எதிர்ப்பேன்னு ஆட்சியை பார்த்தா பொறுத்தா தானே செய்வார். நான் என்ன சொல்கிறேன், அவருடைய செயல்பாட்டிலிருந்து சொல்கிறேன். நீங்கள் அவர் மீதான எதிர்பார்ப்பிலிருந்து பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே அவருடைய 2 ஆண்டு கால அரசியல்வாதி என்கிற செயல்பாட்டிலிருந்து மதிப்பிடுறேன். இல்லை, அதெல்லாம் முறியடித்துட்டு இன்றைக்கு பெரும்பான்மை, அதாவது அதிக இடங்களில் வென்றிருக்கிறாரு. அவரை ஆட்சி கட்டில் அமர விடக்கூடாதுங்கிறது பாஜக ஒரு புறம் சதீஷ்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் நேற்று இரவிலிருந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து, அதாவது திராவிட கட்சிகள் தான் வரணும், விஜய் போன்ற ஆட்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் ஆட்சி கட்டில் அமரக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அது காங்கிரஸ் செய்த செயலின் வெளிப்பாடு. அப்படி ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு இருந்த மாதிரி தெரியல. திமுகவோட அணி சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு நேரடியாக விஜய்கிட்ட போய் காங்கிரஸ் நிற்கும்போது திமுக கூடாரத்துக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. நம்ம கூட சேர்ந்து நின்னாங்க, நம்மளோட சேர்ந்து களத்துக்கு போனாங்க, வெற்றி பெற்றாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டாங்க, கொடுத்தோம். இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ நடந்த பிறகு நேராக போய் விஜய்கிட்ட நிற்கிறாங்களா? அப்போ எந்த எல்லைக்கும் யாரும் போவாங்க அப்படின்னா நம்ம ஏன் அதிமுகவோட அணி சேரக்கூடாது? அதிமுக ஒன்றும் வேற ஒரு கட்சி இல்லையே, திராவிட கட்சி தானே, திமுகலேருந்து பிரிஞ்ச கட்சி தானே. பிரிந்த கட்சியோட திரும்ப ஆட்சி அதிகாரத்தை பங்கிட்டு கொள்வதில் என்ன பிரச்சனை? இன்றைக்கி எதிரி என்கிற தன்மை மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்த களம் இன்றைக்கி மாறிடுச்சுல்ல. திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கணும்னு நினச்சோம். திமுக வெர்சஸ் பாஜகன்னு அது போயிடக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் பாஜகவுடைய எல்லா கொள்கைகளையும் சமரசம் செய்து கொண்டு பாஜகவோடு அதிமுக இணங்கி போனதுனால அதிமுக இன்னைக்கு கீழிறங்கி இந்த நிலைமைக்கு சந்திச்சிருக்கு. இப்போ அதிமுக தன்னை ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி நாம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம், நாம் திரும்ப ஒரு திராவிட இயக்கத்தோடு நம்ம இணைந்து பணியாற்றுவோம், இப்படி நம்ம ஒரு ரூட் எடுப்போம்னு அவங்களும் யோசிச்சிருக்கலாம், இவங்களும் யோசிச்சிருக்கலாம். அதற்கு காங்கிரஸுடைய செயல்பாடு நேற்று காரணமாக அமைஞ்சிருக்கலாம். முதல்வர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அது போன்று விருப்பம் தக்காத முதல்வர் எப்போதும் அந்த மாதிரி வேலையை செஞ்சதில்லை. அவர் எவ்வளோ வாய்ப்பு வந்துச்சு, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்டங்கண்டு கிடந்துச்சு. ஆனாலும் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யலை. ஆனால் இதெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு வேலை இல்லை. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறது இருக்க, அது விஜய் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. அது மாதிரியான ஒரு முயற்சி தான். இன்னும் சொல்ல போனால் விஜய் திமுக அணியிலிருந்து ஆட்களை எடுத்து ஆதரவை வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் திமுக அப்படி இல்லை. அங்கே ஒரே ஒரு நம்பர் தான் பிஜேபி கழட்டி விட்டுட்டா இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கும் பிஜேபி கழட்டி விட்டால் தான் தமிழ்நாட்டில் சர்வைவல் ஆக முடியும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும். அப்போ இன்றைக்கி எதிரியின் தன்மை மாறிவிட்டது. திமுகவுக்கு எதிரி அதிமுகவா அப்படிங்கிற அந்த தன்மை மாறிடுச்சு. இன்றைக்கி 2 கட்சிக்கும் த்ரெட்டாக, 2 கட்சிக்கும் எதிர்நிலையில் விஜய் ஒரு பெரிய சக்தியாக எழுந்து வந்துட்டார். முதல் தேர்தலே வந்துட்டார், 35 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டார், 108 இடங்களை தன்னந்தனியாக நின்று பிடிச்சிட்டாரு. எந்தவித பின்புலமும் இல்லாமல் வேட்பாளர்களை நிறுத்தி அவருடைய ஒரே செல்வாக்கை வச்சு ஆட்சியை நெருங்கிட்டார். அப்போ இப்படி வரும்போது 2 கட்சிக்குமான தன்மை மாறுதில்ல, அந்த எதிரி என்கிற தன்மை மாறுதில்ல, வடிவம் மாறுதில்ல. வடிவம் மாறும்போது தன்மை மாறுது. அப்போது இந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படி பேசினா தெரியல. இதற்கு காரணம் காங்கிரஸ் நேற்று எடுத்த அந்த நிலைப்பாடு. திமுகவை ஏன் அவங்க எந்த எல்லைக்கு போவாங்கன்னா நம்ம ஏன் இது எந்த எல்லையும் இல்லையே, இது ஏற்கனவே உள்ள ஒரு விஷயம் தானே. திமுகவும் இது போன்ற நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க இல்லையா. காங்கிரஸும் அவருடைய கட்சியின் எதிர்காலம் பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு இது போன்ற நிலைப்பாடை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு விமர்சனம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க கூட்டாளிகளோட இப்படி முரண்பாடத்தானே வளர்த்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் காட்டுங்க, ஒரே ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் சேர்ந்த கூட்டாளிகளோடு இணைந்து பயணித்து தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி பிஜேபியை வீழ்த்தினார்கள்னு ஒரு ஸ்டேட் காட்டுங்க. ஒரு நம்பகமான ஒரு பார்ட்னர் காட்டுங்க காங்கிரஸுக்கு. யாரோடையாவது அவங்களுக்கு ஒரு உடன்பாடான தன்மை இருக்கா? ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு மாநிலம், தமிழ்நாடு, மு.க. ஸ்டாலின். இதுதான் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஒரு கூட்டணி போயிட்டுருக்கு. இதற்கு முன்னால் பலமுறை கலைஞர் காலத்தில் காங்கிரஸ் திமுகவோட இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வெற்றி, ஒரு அணி, அந்த அணியின் வலிமை அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். 10 ஆண்டுகளாக காங்கிரஸுக்கு ஒரு நம்பகமான ஒரு பார்ட்னர். எந்த வகையிலையும் அவர் இந்த உறவை சீர்குலைக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யலை. மு.க. ஸ்டாலின் எங்கேயாவது காங்கிரஸ் உறவை சீர்குலைக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டாரா? எங்கேயாவது ராகுல் காந்தியோட நான் மேடை ஏற மாட்டேன்னு சொன்னாரா? எஸ்கேப் ஆனாரா? காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை கடந்த முறை கொடுத்ததை விட இந்த முறை அதிகம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார்ல.
மாநிலங்களவை உறுப்பினர் வேணும்னு கேட்டாங்க, கொடுத்தாரா இல்லையா? அப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளோ இடையூறு கொடுத்தது, கூட்டணியில் இருக்குமா இருக்காதான்னு ஒரு குழப்பம் உருவாகி அவர் போய் அப்புறம் தேமுதிகவோட உடன்படிக்கை செய்ய வேண்டிய நிலைமையை உருவாக்குனதே காங்கிரஸ் தான். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது தான் இந்த கூட்டணியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர காரணமாச்சு, கூட்டணி கட்சிகள் சோர்வடைய காரணமாச்சுன்னு. அப்படி ஒரு நிலைமை உருவானதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள்? அப்படி ஒரு நிலைமை உருவானது யார் காரணம்? அவங்க இருக்க மாட்டோம்னு காங்கிரஸ் கட்சியை அறிவிக்குது, முன்னணி தலைவர்கள் அறிவிக்கிறாங்க, விஜயோட பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. யாரை மேலிட பொறுப்பாளராக அனுப்பி விடுறாங்களோ அவரே சொல்கிறார். யாரோ வந்து சமூக வலைதளத்தில் காங்கிரஸ்காரங்க எழுதுனது நான் சொல்லலை, கிரிஷ் ஜோடங்கரே சொல்கிறார், ஆமாம் நாங்கள் விஜயோட பேசிகிட்டு இருக்கேன், பேசினா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க போயிடுவாங்கன்னு ஒரு நிலைமை ஏற்படும் போது கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணி தலைவருக்கு இருக்குல்ல. அப்போ அவர் வந்து யார் யார் எந்த கட்சி இருக்குது, நம்மளோட சேரக்கூடிய கொள்கை ரீதியாக கூட பெரிய முரண்பாடு இல்லாத ஒரு கட்சியாக பார்க்கணும்ல அவர். அப்போ அப்படி தான் தேமுதிக, சரி ஓகே, அது ஒரு பிஜேபியோ அது ஒரு மற்ற ஒரு சாதியவாத சக்தியோ அல்ல, ஒரு பொதுவான அரசியல் கட்சி, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருந்த கட்சி. அப்போ அவங்கள இணைச்சிப்போம், இல்லைன்னா அவங்க அதிமுகவோட இணைய வாய்ப்பு இருக்குது, அந்த அணி வலிமை பெறும், அதை நம்ம தடுத்த மாதிரியும் ஆச்சு, நம்ம அணியை வலிமை பெற்ற மாதிரியும் ஆச்சு, காங்கிரஸ் இருப்பாங்களா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்குது என்று சொல்லி அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் திரும்ப வந்து சேர்ந்துருச்சிங்க. அப்போது இந்த நிலைமையை உருவாக்குனது யார்? தேமுதிகவை சேர்க்க வேண்டிய நிலைமை எப்படி உருவாச்சு, தேமுதிகவுக்கு இவ்வளோ நம்பர் கொடுக்க வேண்டிய நிலைமையாக உருவாச்சுன்னா காங்கிரஸினுடைய தன்மையால் உருவாச்சு, செயல் தன்மையால். அதுதான் காரணம். ஆனால் அது அந்த உறவை அவர் எங்கேயுமே சீர்குலைக்கலை. காங்கிரஸ் உறவை சீர்குலைக்கிற நடவடிக்கையில் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் ஒருபோதும் ஈடுபடவில்லை. அணி அமைந்த பிறகும் கூட அந்த அணியை வாழ்த்தி ஒரு கருத்து சொல்வதற்கு ராகுல் தயாராக இல்லை, வந்து பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இல்லை, ஒரு மேடை ஏறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் காங்கிரஸ் போட்டிட்ட எல்லா தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா திமுக தலைவர்? பண்ணார்ல. இந்த உறவை யார் சீர்குலைச்சா? இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையாங்கிற சந்தேகம்தான் இருக்குது. இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க, விசிகா என்ன முடிவு, இதெல்லாம் இனிதான் தெரியும். முந்திக்கிட்டு போய் 5 நம்பரை வச்சுக்கிட்டு உடனே ஆதரவு கொடுத்துக்கிட்டு 2029 இந்த கூட்டணி தான் காங்கிரஸ் அறிவிக்குது. அப்போ பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? இல்லை, காங்கிரஸ் அதான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மக்களுடைய அந்த உரிமைகளுக்கு மதிப்பளித்து போகிறாங்க. ஆனால் திமுக வாய் வழியாக வார்த்தைகளை விட்டால் கூட பின்னணியில் தாவேக்கா ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? திமுக அந்த தேவை இல்லையா? இப்போ திமுக நம்பர் இருக்கு, காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் போனாலும் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் திமுக அதிமுக சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? ஏன்னா அதிமுக அணியில் ஒரு பிஜேபி கழிச்சிட்டு பார்த்தாலும் நல்ல நம்பர் இருக்குது, திமுக அணியில் காங்கிரஸை கழிச்சிட்டு பார்த்தாலும் நல்ல நம்பர் இருக்குது. அப்போ இரண்டும் சேரும்போது கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் போயிருச்சு, இப்போ விஜய்கிட்ட ஆட்சி அமைச்சிட்டாங்களா? 6 இடங்கள் தேவைப்படுதுல்ல. அப்போ காங்கிரஸ் ஏதோ கையில் 15 நம்பர் வச்சிருக்க மாதிரியும், நேராக விஜய்கிட்ட போய் அந்த ஆதரவு கொடுத்தா உடனே விஜய் ஆட்சி அமைச்சிடுற மாதிரியும், உடனே 2029 வரைக்கும் இந்த கூட்டணி தொடருன்னு அறிவிச்சு, அப்போது இதுதான் காங்கிரஸுடைய அந்த அவசரத்தன்மை. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படித்தான் அவர்கள் அங்கே இருந்த ஸ்திரத்தன்மையை குலைச்சிருக்காங்க, அங்கே போய் வந்து கூட்டணியை வந்து கெடுத்திருக்காங்க. எந்த கூட்டணி கட்சியோடும் அவர்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டோம், தேர்தலுக்கு முன்னாடி அதை செஞ்சாங்க, தேர்தல் களத்திலையும் வந்து அந்த ஒரு கூட்டணியினுடைய ஒரு இணக்கத்தை வந்து ஒரு சரியாக பண்ணாமல் போனாங்க. இப்போ முடிஞ்ச உடனே நேராக போய் விஜய்கிட்ட போய் நிற்கிறாங்க. அவர் ஆட்சி அமைப்பாரா, அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாரா, எந்த உறுதிப்பாடும் கிடையாது. காங்கிரஸாலேயே அந்த உறுதியை கொடுக்க முடியாது, எந்த உறுதிப்பாடும் கிடையாது. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவருக்கு இப்போ காங்கிரஸ் கொடுத்த 5 வச்சு அவருக்கு பத்தல, அவர் எடப்பாடிட்ட வேணாலும் பேசுவார், அவர் யார்கிட்ட வேணாலும் பேசுவார். அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுட்டு நீங்கள் எப்படி செக்யூலர் அலைன்ஸை கட்டுவீங்க, எப்படி நீங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்க பண்ண இந்த கூத்தில் தான் திமுக அதிமுக கேட்டு ஓப்பன் ஆகுது. அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, நம்ம கூட நின்று ஜெயிச்சுட்டு எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்கன்னா, நம்ம ஏன் வந்து அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முடிவு எடுக்கக்கூடாதுங்கிற சிந்தனை எங்கே வந்துச்சு, யாரால் வந்துச்சுன்னு கேட்டால் காங்கிரஸால் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துடும்ல நீ. அப்போ இந்த மொத்த அமைப்பையும் இந்த செக்யூலர் அலைன்ஸையும் இப்போ வந்து கெடுத்தது யார்? சரி, இப்போ எல்லாருமே இப்போ ஆதரவு கொடுத்தாச்சு, விஜய் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் ஆட்சி அமைக்க முடியுமா? அந்த ஆட்சி எப்படி தொடரும்?
எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். அப்போது இவ்வளோ ஒரு நெருக்கத்தில் அமைக்கக்கூடிய ஆட்சியை பிஜேபி எவ்வளோ நெருக்கம். அப்போ பிஜேபியினுடைய முகத்தை இனி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஆளுநர் இப்படி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஆளுநர் இப்போ கூப்பிட்டு விஜய் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், அது மட்டும்தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய கடமை. ஆனால் அதை செய்ய தவறுறாரு, கூப்பிட்டு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. ஆரம்பிச்சிட்டாங்களா? பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதானே, ஃப்ளோரில் வந்து உன் வலிமையை காட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு இல்லை? இன்றைக்கி பதவி ஏற்றிருக்கணும்ல விஜய். ஆனால் பாருங்கள், பாதுகாப்பை வாபஸ் வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறாங்க. கான்வாய் வந்து திடீர்னு காணாமல் போகுது. திருப்பி ஆளுநர்கிட்ட போய் அவர் நிற்கிறாரு. திருப்பி ஆளுநர் எங்கே 118 சொல்லுன்னு கேட்குறாரு. என்ன கேலி கூத்து இதெல்லாம்? யார் இந்த உரிமையை கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா ஆளுநருக்கு? அப்போ பிஜேபி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை விஜய் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணுறாரா? ஆளுநர் இப்படி செய்வது முறையல்லன்னு தாவேகா சார்பில் இன்னைக்கு ஒரு அறிக்கை வரணும்ல, வந்திருக்கா? மற்ற கட்சியில் அறிக்கை கொடுத்தாச்சு. ஆளுநர் ஜனநாயக கடமை ஆற்ற தவறுகிறார், எங்களை பாஜக பழி வாங்குகிறது, காங்கிரஸோடு நாங்கள் இணைந்ததனால் பிஜேபி இதை வந்து இப்படி செய்யுது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஓப்பனா? இதுவே திமுக இன்னைக்கு 108 இடம் இருந்து ஆட்சி அமைக்க போதிய எண்ணிக்கை இல்லைன்னு வைங்க, இதே நிலைமையில் இன்னைக்கு திமுக அணி இருக்குன்னு வைங்க, ஆளுநர் இப்படி வந்து 118 எங்கன்னு கேட்குறான்னு வைங்க, இது இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். இதுதான் ரெண்டுக்கும் வேறுபாடு. இன்னைக்கு திமுக அமைதியாக இருக்குமா? இன்னைக்கு ஆளுநரை திமுக விட்டு வச்சிருக்குமா? எப்படிப்பட்ட கலகம் பிறந்திருக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநரை எதிர்த்து பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணி. அப்போ இதுதான் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. அப்போது திமுக வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு செக்யூலர் அலைன்ஸுக்கான ஒரு வலிமையான சக்தி. ஆனால் விஜய் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது தான் நம்ம விமர்சனம். இதுவும் வந்து விஜய் மீதான வன்மத்தில் காழ்ப்பில் சொல்லலை, அவருடைய 2 ஆண்டு கால அரசியல் செயல்பாட்டில் இருந்து சொல்கிறோம். அவர் ஆட்சியை பிடித்து செக்குலர் அலைன்ஸில் உள்ள கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை பிடித்து உட்கார்ந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அரசியலை, தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றக்கூடிய அரசியலை, சட்டமன்றத்தின் மாண்பை காப்பாற்றக்கூடிய அரசியலை அவர் வலிமையாக செய்தால் என்றால் எல்லாரையும் போல நாமும் வரவேற்போம், ஆதரிப்போம். நன்றி. நிறைய தகவல்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.